நேரத்தில் அந்த சேனல் கொடுக்க முடியும் அனைத்து கணிப்புகள் மட்டும்தான், பொழுதுபோக்கு மட்டும்தான், இது முழுக்க முழுக்க கணிப்பு மட்டும்தான். சரி வாங்க நம்ம எப்போ ஒன்றும் சொல்ல முடியல நல்லா. அப்படியே 40 நம்பர் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு எனக்கு. ஒருத்தர் சொல்லி நம்மளை கமெண்ட் செக்ஷனில் அதை நான் கொஞ்சம் கவனிக்காம மட்டும் விட்டேன். கரெக்டான ஒரு ரூட்டு கரெக்டான பேட்டர்னாக அடித்து முடித்தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த நம்பர் 92 ஒரு 5, மறுபடியும் பார்த்தீங்கன்னா 92 ஒரு 16, அதுக்கு சி போர்டு 6, மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 92 ஒரு 7 கொடுத்துருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் நம்ம சூட்டபிள் ஆணுச்சு. ஒரு 37, அதுக்கு ஒரு 4, ஒரு 97, ஒரு கண்டிப்பாக ஒரு 5, அப்போ கண்டிப்பாக ஒரு 67, ஒரு சி போர்டு 6, பி போர்டு நான் 8 இல்லைன்னா 3 கொடுத்துருந்தேன். கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அவர் பி போர்டு 1 தான் வரும்னு சொல்லி கொடுத்தாப்புல. அவர் கரெக்டாக 1 நான் 6 அடிச்சிருக்கேன்னு. நீங்கள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 67-16 சொல்லி ஒரு கேம் முடிச்சிட்டோம். ஆனால் நான் ஏசி 76 சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் அதில் வின்னிங் வாங்கினு எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரு 1000 வின்னிங் வாங்கினேன். ஏசி 76 ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். நான் அதில் ஃபாலோன்னு சொல்லி கொடுத்துருந்தேன் நான். அதனால் நல்ல நம்பர் 40 நம்பரு நானே மிஸ் பண்ணிட்டேன். அந்த கமெண்ட் செக்ஷன் இப்போ தான் பார்க்குறேன் நான். கரெக்டாக அவன் வந்துட்டு அவர் சொல்லியிருந்தாப்புல கமெண்ட் செக்ஷனில். அதை நான் கொஞ்சம் கவனிக்க விட்டுட்டேன். ஒரு 4, ஒரு 1, ஒரு 8, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 8, ஒரு 4, ஒரு 1 அடிப்பான்னு சொன்னாப்புல அவர். அதை நான் கவனிக்கலை. அது கவனிக்கிறதுனால இப்போ இவ்வளோ மிஸ்டேக் நமக்கு நடந்திருக்கு. இல்லை ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக ஒரு 67-16 சொல்லி 40 வின்னிங்கை நம்ம கொடுத்துருக்கலாம். ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். இது மாதிரி தவறுலாம் எனக்கு நடக்கிறது தான் ரொம்ப தெரியும் எனக்கு. பட் இருந்தாலும் ஏசி 19 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இன்னைக்கு. ரொம்ப 40 வின்னிங் மிஸ் பண்ணது. ஏன்னா நேற்று கொண்டு இந்த நம்பரை போட்டிருக்கேன். ஏசி 76 10 செட்டு, ஏசி 76 10 செட்டும் 67 86 சொல்லி 36 67 86 ஏசி 76. இன்னைக்கு மட்டும் என்ன பண்ணணும், ஒரே ஒரு சைடு சப்போர்ட்டுக்கு அப்போன்னு சொல்லி வச்சேன். ஏசியில் 76. சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இன்னைக்கு 194 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. 149 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இதை நான் கொஞ்சம் டிலே பண்ணி அடிப்பான்னு பார்த்தேன். ஆனால் டக்குன்னு வச்சுட்டான். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி வாங்க நம்ம அடுத்த நம்பர் 40 நம்பர் கண்டிப்பாக நம்ம எடுப்போம். கண்டிப்பாக ஒரு வின்னிங்கோட நம்ம சந்திப்போம். நாளைக்கான கெஸ்ஸிங்கை நம்ம பார்ப்போம். சரிங்களா? நன்றி, வணக்கம். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க.